வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 290 திங்கட்கிழமை ஜூலை 29, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அப்துல் கலாம் நினைவிடத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றார்கள். கலாம் ஆண்டு 4 நாள் 288 ஜூலை 27 சனிக்கிழமை காலை நல்லூர் வட்டத்தின் மாநில மாவட்ட துறை பொறுப்பாளர்கள் 100 பேர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் கலாம் ஐயா அவர்கள் குடும்பத்தாருடன் அஞ்சலி செலுத்திவிட்டு பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் திரும்ப சொல்லி உறுதிமொழி ஏற்றனர். முன்னதாக காலை 8 மணி முதலே பேக்கரும்பு கலாம் ஐயா நினைவிடத்தில் அனைவரும் கூட ஆரம்பித்தனர். அஞ்சலி உறுதிமொழி ஏற்பினை தொடர்ந்து நினைவிடத்தில் அரிய புகைப்படங்கள், கலாம் ஐயாவின் சில வாழ்க்கை சம்பவங்களை சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள் அனைவர் மனதிலும் ஆழமான பதிவை ஏற்படுத்தியதாக பலரும் உணர்ச்சி ததும்ப கூறினர். கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா சென்னையில் ராமேஸ்வரத்தில் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 27 ராமேஸ்வரத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்தித்து அக்டோபர் 15 கலாம் ஐயாவின் பிறந்த தினம் மற்றும் கலாம் ஆண்டு புத்தாண்டு விழாவை எங்கு எவ்வகையில் கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அறிவிப்பது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டும் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீனிவாசா திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இச்சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் மாநில மாவட்ட துறை பொறுப்பாளர்கள் 128 நபர்கள் பங்கு பெற்றனர். முதல் முறையாக பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த சந்திப்பில் முழுமையாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவர்களைத்தான் அரவிந்தர் கேட்டார் போல இருக்கு, சாதகர்கள் அவர் சொல்லுவார், சாதகர்கள் அப்படின்னு. சரி, இவர்களைத்தான் காந்தி கேட்டார், கிராமங்களை நிர்மாணம் செய்வதற்கு, கிராமத்தை மறுசீரமைப்பதற்கு. இப்ப இவங்க கேட்டவங்களாம் இவங்க தான் போல இருக்கு. ஆனா அவங்க 1000 பேர் கூடன்னு கேட்கல, மறந்துடாதீங்க. அவர்கள் கேட்டதெல்லாம் 100 பேர். 100 பேரை கொடுங்க போதும். ஆனால் அந்த 100 பேர் யாருங்கிறதான் கேள்வி. அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்க அப்துல் கலாமனுடைய வரலாற்றை பார்க்குற பொழுது ஒரு பகுதி, கடைசி பகுதி, அது அவர் பிரசிடெண்டா இருந்தது, இந்த நாட்டினுடைய பிரசிடெண்டா இருந்தது. அவர் போன உடனே முடிவு பண்ணிட்டாரு, இங்கே இருப்பது கட்டிடம், இந்த கட்டிடத்தினால் இந்தியாவை மாற்ற முடியாது. ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளரும் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளையின் நிறுவனருமான திரு ஹக்கீம் நிகழ்ச்சியினை வழிநடத்தினார். நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு சமூக பொறுப்பாளர்கள் தமது திட்டமிடல், குடும்ப பொருளாதாரம், நேர மேலாண்மை ஆகியவை பற்றி விரிவாக கலந்துரையாடல் செய்தார். பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா தமிழகத்தில் மக்கள் அரசியலை வலுப்படுத்தும் விதமாக 38 மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து மக்களை நேரடியாக சந்திக்கவிருக்கிறார் என்ற அறிவிப்பை மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தேதிகளுடன் அறிவித்தார். இறுதியாக கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா இந்த ஆண்டு தலைநகர் சென்னையில் நடைபெறும் என்று மாநில பொறுப்பாளர்கள் ஆலோசித்து எடுத்த முடிவை திரு பாலு அவர்கள் தெரிவித்ததோடு அந்த விழாவில் கலந்து கொள்ள தகுதியாக 100 துறைகளில் ஒன்றையோ, தமிழகத்தின் பகுதிகளில் ஒன்றையோ, மாவட்டம், ஊராட்சி, தெரு என பொறுப்பேற்று கொண்டு குறைந்தது 10 நபர்களுடன் அத்துறை அல்லது அப்பகுதியின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்று அறிவித்தார். அக்டோபர் 15 கலாம் ஆண்டு புத்தாண்டு விழா லட்சிய சமுதாய கனவின் நிஜ வடிவத்தை கண்கூடாக காண செய்ய இன்று முதல் தீவிர பயணத்தில் இறங்குவோம் என்று பேசினார். இந்த முகாமில் ஆர்டிஐ துறையிலிருந்து 31 நபர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சிறிய இலக்கு குற்றம் என்றார் கலாம் ஐயா. திரு ஹக்கீம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துறையை வலுவானதாக்க 38 மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களை உருவாக்கி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 பேர் கொண்ட மாவட்ட குழுவாக செயல்பட்டு மாவட்டத்தில் ஊராட்சி அளவில் பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணித்து வருவது மிகவும் பாராட்டுக்குரியது. நேற்று நல்லூர் வட்டத்தின் மாநில முகாமினை தொடர்ந்து ஜூலை 28 இன்றும் ஆர்டிஐ துறை
31 நபர்களும் அதே ஸ்ரீ ஸ்ரீனிவாசா திருமண மண்டபத்தில் ஆலோசனை மற்றும் திட்டமிடுதலை தொடர்கிறார்கள் என்று நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.